ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நாங்கள் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. ஆடிக்கு ஒரு தடவை, அமாவாசைக்கு ஒரு தடவையும் வீடியோ போடுறது. நினச்சா இஷ்டத்துக்கு எடுத்து போடுறது, இல்லைன்னா விட்டுறது. ஏன்னா வியூவர்ஸ் வந்து அதிகமாக இல்லாதனால எங்களுக்கே ஒரு என்ன செய்கிறது, ஒரு இன்ட்ரெஸ்டிங் இல்லாமல் இருக்குது. ஆனால் வீடியோ போடணும், அதுலேருந்து எப்படியாவது நான் நல்லா பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறேன். எல்லார் மாதிரி நல்லா வரணும்னு நினைக்கிறேன். ஆனால் எங்கள் வீடியோ வந்து அவ்வளோவா போக மாட்டேங்குது. இருந்தாலும் சரி போடலாம் அப்படிங்கிறதுக்கா இன்றைக்கி தம்பி சொன்னான், இன்றைக்கி வீடியோ போடலாமா அப்படின்னு கேட்டான். சரிடா தம்பி அப்படின்னு. இன்றைக்கி சனிக்கிழமை, ஏகாதசி, சனி பிரதோஷம். அதோட நான் விரதம். அதோட வந்து இன்றைக்கி சாம்பார் ரெடி பண்ணலான்னு பண்ணால், இவன் திடீர்னு எனக்கு பிரியாணி வேணுமாத்தா அப்படின்னு கேட்டான். சரி, அவன் சின்ன பையன், நம்ம விரதம் வேணால் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காக ஃப்ரிட்ஜில் இருந்த மட்டனை எடுத்து அது கழுவியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் கையெல்லாம் தொடாமல் அப்படி கரண்டிலே எடுத்து எல்லாம் போட்டு ரெடி பண்ணேன். கரெக்டாக உப்பெல்லாம் பார்க்காம ஏதோ ஒரு அளவாக உப்பு போட்டு ஒரு இதை ஏதோ குட்டாம்போக்கில் வச்சேன். ஆனால் அது ஓரளவுக்கு நல்லா தான் வந்துருந்துச்சு. திடீர்னு இது ஞாபகம் இல்லை, அது எல்லாம் ப்ரிப்ரேஷனாக எடுத்து வைக்காமல் தயிர் அப்புறம் ஊற்றலையேன்னு சொல்லிட்டு திருப்பி தயிர் எடுத்துகிட்டு வந்து ஊற்றுறது, அப்புறம் மல்லிப்பொடி போடல அப்படின்னு சொல்லிட்டு மல்லிப்பொடியை போடுறது, இப்படியே ஒன்றா மாற்றி மாற்றி போட்டு மூடே இல்லாமல் சமைச்சா. இப்போ நம்ம டக்குன்னு சமைக்கிற மாதிரி இருந்தால் எடுத்து டக்குன்னு சமைச்சிடலாம். நம்ம தொட முடியாமல் அதை டேஸ்ட்டு பார்க்க முடியாமல் இருக்கும்போது நான் ஏதோ ஒன்று சமைச்சு அதாவது ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. அதோட தயிர் வெங்காயம் கேட்டான். மட்டன் குழம்பு கொஞ்சம் வச்சுட்டு அதோட நல்லா தான் வந்துருந்துச்சு. சூப்பராக இருக்குது, வெரி தேங்க்ஸ் அப்படின்னா. அதோட ரெடி பண்ணி தட்டில் போட்டு கொடுத்து சாப்பாடு சாப்பிட்டான். அவனோடைய இது தானே அவன் சின்ன குழந்தைகளோட ஆசை தானே நம்மளோடைய ஆசை. அதை சாப்பிட்றதான் நம்மளுக்கு முக்கியம். அதனால் என்ன கேட்டாலும் நான் டைம் கூட பார்க்க மாட்டேன். நான் என்ன வேணாலும் பண்ணி கொடுத்துருவேன். அவனோட ஆசை தான் நம்மளோட ஆசை. நம்ம எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், எப்படி வேணாலும்